திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்துல ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அதாவது புதிய வீடு எல்லாமே கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓஹோன்னு வாழலாம். இதுதான் வாஸ்துவுடைய சூட்சமமே. அப்படி என்ன பதிவு அப்படின்னா, நிறைய பேர் ஒரு சிம்பிளாக ஒரு வரைபடத்தின் மூலம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஒரு சிம்பிளாக ஒரு புரிதலுக்காக தான் இது மாதிரி நீங்கள் பெரிய வீடு போட்டாலுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா அகலம் 22 அடி 4 அங்கலம். இதில் எல்லாருமே இன்றைக்கி நடைமுறையில் சின்ன சின்ன வீடு கட்டுறவங்க பெரியவங்களே இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. இதில் தான் மாட்டிக்கிறாங்க எல்லாமே. இப்போ இங்கே பாருங்கள், செவுரு இது ஒரு செவுரு, இது ஒரு செவுரு, இது ஒரு செவுரு, மொத்தம் 3 செவுரு. 3 செவுத்துக்குமே ஒரு செவுரு 3/4 அடி செவுராக வரும். அது 3 செவுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2.25 அடி 2 அடி 3 அங்கலமாக வந்துடும். அப்போ 22.3ல் 2.25 போயிட்டா மிச்சம் 20 அடி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு 10 அடி, இந்த சைடுக்கு ஒரு 10 அடி, இந்த அடிக்கு ஒரு அடி 10 அடி, அது நீளம் நீங்கள் எவ்வளோ வேணும்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதையும் 10 அடி இதையும் 10 அடி வச்சுருவாங்க. அப்போ இப்போ 2 சேமாக வைக்கிறப்ப என்னென்னா அளவுகள் கரெக்டானா அது கரெக்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து 2 சேமாக ஒரு அளவு வைக்கக்கூடாது. குறைஞ்சது இங்கே என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவை விட இந்த அளவு 10 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். ஏன் 10 இன்ச்சு அதிகமாக வைக்கணும்னா, செவுத்தோடைய கனம் 9 இன்ச்சு, பூசுறப்ப அப்படி இப்படின்னு 10 இன்ச்சு வந்துடும். அப்படி 10 இன்ச்சு, இது 10 அடி இருக்குதுன்னா இது 10 அடி 10 அங்கலமாக இருக்கணும். இல்லை 11, இப்படி 10 அடி 11 அங்கலம், இப்படி இதுக்கு மேலே இருக்கணும். இல்லை இது 10 அடி இருக்குதுன்னா இதை விட இது கம்மியாக இருக்கணும், 10 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். ஏன் கம்மியாக இருக்கணும்னா, இதுக்கு பேர் தான் இந்த மூலையிலிருந்து, அதாவது நல்லா பார்த்துக்குங்க, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வடமேற்கு மூலை. இந்த வடமேற்கு மூலையிலிருந்து இந்த அக்னி மூலை வரைக்கும், அதே மாதிரி இந்த தென்மேற்கு மூலையிலிருந்து இந்த ஈசானிய மூலை வரைக்கும் இப்படி டைக்ரான் போடுறப்ப இதுதான் உயிர் புள்ளி, ஒரு மனிதனுடைய உயிர் புள்ளி. இந்த இடம், இந்த வீட்டுடைய உயிர் புள்ளி எதுனா இதுதான் உயிர் புள்ளி. மனுஷனுடைய தொப்புள் பகுதி எப்படியோ அதுதான் உயிர் புள்ளி. அப்போ இந்த உயிர் புள்ளி அப்படிங்கக்கூடிய இடத்த தான் நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் பிரம்மஸ்தானம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உயிர் புள்ளிங்கிறக்கூடிய இடத்துல எந்த செவுரு வரக்கூடாது. இப்படி செவுரு இப்படி வந்துடும். சேமாக நீங்கள் 2 பக்கம் வச்சிங்கன்னா இந்த உயிர் புள்ளி பாதிக்கப்படும், பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும். அப்போ இந்த இடம் பாதிக்கப்பட்டுட்டாலே, இது பர்டிகுலராக இந்த சின்ன வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, 22.25, 21, 22க்கு 32, இது மாதிரி சின்ன வீடு, அதாவது பர்டிகுலராக அகலம் 22 அடி போட்டு கட்டுறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். யாரும் இதுவரைக்கும் ஒரு ஜோதிடத்துலேயோ வாஸ்துலேயோ இந்த ஒரு தகவல்களை சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா இதுதான் வாஸ்துவோடைய முக்கியமான ஹைலைட்டான விஷயம். இந்த ஹால், இது பெட்ரூம்னா இதை விட இது ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருக்கணும், இது கம்மியாக இருக்கணும். சேமாக இருந்தால் இந்த செவுரு குறுக்க வர்ற செவுரு பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போயிடும், உயிர் புள்ளி பாதிக்கப்படும். அப்போ உயிர் புள்ளி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பிரம்மஸ்தானம்னா சூரியன். அப்போ இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறு, குழந்தைகள் வீட்டில் கண் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு. அடுத்தது தலை மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு பாதிப்பு. அதே மாதிரி அந்த வீட்டில் எந்த தெய்வ கடாட்சங்களும் இல்லாமல் அவங்க சம்பாதிக்க, அதாவது அவங்க வீட்டில் காலம் பூரா ஏதோ போகிறாங்க, வேலைக்கு வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, தூங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தூங்குறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, இப்படியே தான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்குமே போகுமே தவிர, இப்படிப்பட்ட நான் சொல்லக்கூடிய அமைப்பில் வீடு கட்டினா நீங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறதோ ஓஹோன்னு வாழ்க்கையோ 100% இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் இனிமேல் யாராக இருந்தாலும் ஒரு 22 அடி அகலத்தை வச்சு வீடு கட்டுறீங்கன்னா வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இந்த 2 இடத்த பார்த்ததை விட தெற்கு பக்கத்தை விட ஒரு 10 இன்ச்சு அதிகமாக வைங்க. இல்லை வடக்கு பக்கத்தை விட 10 இன்ச்சு அதிகமாக அப்படி வைங்க. இப்படி வச்சிங்கனாவே பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாது. இப்படி வெட்டுப்படாமல் இருந்தாவே
உங்களுடைய வாழ்க்கை ஓஹோன்னு வாழலாம். இதுதான் பேசிக். வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடிப்படை சின்ன நுணுக்கமே இதுதான். இந்த நுணுக்கத்தை நிறைய கடைபிடிக்காமல் விட்டுறீங்க. இப்படி விட்டாதான் நீங்கள் நிறைய மாட்டிக்கிறீங்க. பார்த்து இனிமேல் புது வீடு கட்டுறவங்க இந்த ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக, யார் வீடு கட்டினாலும் சரி, எந்த இன்ஜினியர் போட்டாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் முதல் கவனம், எனக்கு பிரம்மஸ்தானம் வெட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டு வேலையை வாங்கிக்கிங்க. இது மூலம் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.